பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 136 அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்மளுடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த 136வது சங்கீதம் எல்லா வசனமும், அதாவது 26 வசனங்களும் பார்த்தீர்கள்னா கிருபையை பற்றி மாத்திரமே இருக்கும். கிருபை, அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம தலையிலேருந்து ஒரு முடி விழுந்தாலும் அந்த முடியை எடுத்து குப்பையில போடணுன்னாலும் கிருபை வேணும். அந்த முடியை, அத்தனோண்டு முடிதான், அந்த முடியை தூக்கணும்னா நமக்கு ஒன்றும் அவ்வளோ பலன்லாம் தேவையில்லை. ஆனாலும் அதை எடுத்து குப்பையில போடணுன்னாலும் கிருபை வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் சொல்லுவாங்க. கிருபை இல்லாம ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது கிருபை. தாவீது காரன் சொல்லுகிறார், தினந்தோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த நாளை காண செய்கிறது கிருபை. இந்த வீடியோவை நான் போடுறேன்னா அது தேவனுடைய கிருபை. இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா தேவனுடைய கிருபை. இப்போ நீங்க சுகத்தோடு பலனோடு இருக்கிறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. நம்மளுடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள். நம்ம தாழ்மையில தாங்க, அதாவது நம்ம ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்துக்கு வந்தோம். பிஸ்னஸ், வேலை, படிப்பு எதுவுமே இல்லாம இருக்கும். அந்த தாழ்வில இருந்து நம்மளை உயர்த்தி இந்த ஸ்தானத்துல உங்களை வைத்திருக்கிறாருன்னா நீங்க நினைங்க, அவருடைய கிருபை இல்லாம இந்த தாழ்மையில நம்மளை நினைத்திருக்காங்க, வறுமையில உங்களை நினைத்திருக்காங்க. ஒரு 3 நேரம் அநேகருக்கு உணவு இல்லாம இருக்கு. நமக்கு 3 நேரமும் உணவை தருகிற தேவனை துதியுங்கள். ஒரு நேரம் ஆகாரம் கூட இல்லாம இருக்காங்க. நல்ல உடை கூட இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. இந்த தாழ்மையில நம்மளை நினைத்தவரை துதிங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்னைக்குமே இருக்குங்க. உங்களுக்கும் எனக்கும் இந்த உலக மக்களுக்கும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை இல்லாமல் ஒரு அசைவும் இந்த உலகத்தில் ஏற்படாத தகப்பனே, இசப்பா, எங்களை நீர் இதுவரைக்கும் கிருபையாய் நடத்தி வந்த உடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமா இசப்பா கிருபையை கூட்டித்தாங்க. தினந்தோறும் நீர் எங்களோடு கூட இருந்து இசப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. இசப்பா, உம்முடைய கிருபையை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடாதிரும். இசப்பா, நீர் இரக்கமும் உருக்கமும் நிறைந்தவர் தகப்பனே. இசப்பா, தாழ்ந்த நிலைமையில இருக்கிற இசப்பா அநேகரை நீர் சந்தித்தருள்வீராக, இன்னும் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே. இசப்பா, எங்களுடைய தாழ்வில் நீர் எங்களை நினைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இசப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. இசப்பா, ஏந்தி கொள்ளுங்க. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.